எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடந்து செல்கிற போதிலும் அவைகள் உண்மையில புரளுவதில்லை. நீ அக்கினில நடந்தாலும் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் இல்லையா? ஆகவே அக்கினியை போன்ற சோதனை, தண்ணீரை போன்றதான நெருக்கங்கள், துன்பங்கள், தொல்லைகள், ஆனாலும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். ஒரு நாளும் நான் அக்கினியிலே அவிந்து போவதும் இல்லை, தண்ணீரிலே மூழ்கி போவதும் இல்லை. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். சொந்து போயிட்டீங்களா? பாடுகளை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து அதறியப்பட்டுட்டீங்களா? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவன் யோசுவாவை அழைத்து தம் ஜனங்களை நடத்தும்படிக்கு தெரிந்து கொண்டார். யோசுவா ஒரு வேளையில அதை நினைத்து பயந்திருக்கலாம், கலங்கியிருக்கலாம். ஏனென்றால் ஒரு பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய முரட்டாட்டங்கள், அவர்களுடைய மூர்க்கத்தனங்கள், அவருடைய கீழ்ப்படியாமைகள், அவருடைய முறுமுறுப்புகள், மோசே படாத பாடுபட்டதை எல்லாம் பார்த்திருந்த யோசுவாவுக்கு இந்த ஜனங்களை எப்படி நடத்தி செல்வது என்கிற ஒரு பெரிய கலக்கம் இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கத்துல கானான் தேசத்துக்குள்ளே பார்த்து வந்த ஜனங்கள், ஏனாக்கியர், எபிஷியர்கள், பெரிய நெட்டையும் அங்கே ராட்சத புறவிகளுமா இருக்கிறதை பார்க்கிற போது அவர்களுடைய யுத்தம் பண்ண போகிற சூழ்நிலை. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில தான் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். யோசுவாவை கர்த்தர் அழைக்கும் போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக அங்கே எதிர்த்து நிற்பதில்லை. உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். அதனாலதான் வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்கள், யோசுவாவுக்கு எதிராக 5 ராஜாக்கள் அங்கு ஒருமனப்பட்டு அவர்களை கூட்டம் கூடி அவர்களை எதிர்க்க வருகிறான். ஆனாலும் கர்த்தரோ அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், சத்துருக்களை முறியடித்தார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யோசுவா அவருக்கு முன்னால ஒருவனும் தன் நாவை அசைத்ததே இல்லை. யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். யோசுவா அவன் பெரியவனாக காணப்பட்டான். அவனுடைய கீர்த்தி தேசம் முழுவதும் பரவினது. தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுக்காக தேவன் யுத்தம் பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் கூட்டம் கூடுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுந்து போராடுகிறார்களா? உங்களை அழிக்க வேண்டும், திருச்சபையை கெடுக்க வேண்டும், ஊழியங்களை தடுக்க வேண்டும், இந்த ஊழியத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் கங்கணம் கட்டி வஞ்சகமான முறையிலே சூழ்ச்சிகளை செய்கிறார்களா? பயப்பட வேணாம். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. உனக்காக உன்னோடு கூட யுத்தம் பண்ண ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள். அவர்களுக்குள்ளேயே தேவன் பிரிவினைகளை உண்டாக்கி தேவன் அதை சிதறடிப்பார். ஆகவே நீ சத்துருக்களை ஒரு நாள் தேடுவாய், அவர்களை காணவே மாட்டாய். என்றால் கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவன். ஊழிய பாதையில அநேக சத்துருக்கள் எழுந்ததை பார்த்திருக்கிறோம். அநேக ஊழியத்திலே சவால்களை சந்தித்திருக்கிறதை பார்க்கிறோம். அநேக மனிதர்கள் எங்களை எதிர்த்து பரியாசம் பண்ணினதை பார்த்திருக்கிறோம். ஆனால் துக்கமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அவர்களை தேடியே நான் காண இல்லை. யாரு எங்களை அழிக்கணும், எங்களை துரத்தணும் என்று நினைத்தார்களோ அவர்களே துரத்தப்பட்டார்கள், அவர்களே ஓடி போனார்கள். கர்த்தர் எங்களுக்காக இன்றைக்கு யுத்தம் பண்ணுகிறார். இப்போதும் சத்துருக்கள் எழுப்பத்தான் செய்கிறார்கள். சாத்தானின் கூட்டம் எங்களுக்கு எதிராக விரோதமாய் பேசத்தான் நினைக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஜெயம் தருவார். உங்களுக்கும் அதே தேவன் ஜெய தருவார். ஜெபிக்க போகிறேன்.
சொந்து போயிட்டீங்களா? பாடுகளை கண்டு அதறியப்பட்டுட்டீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாடுகள் வழியாய், உபத்திரவங்கள் வழியாய், நெருக்கத்தின் வழியாய், ஊழியத்திலே கஷ்டம், ஆண்டவரே, ஊழியத்திலே சொந்து போன நிலைமைகள், ஊழியத்திலே பாடுகள், ஊழியம் செய்ய நினைத்தாலே உபத்திரவம் என்று யார் யாரு கலங்கி தவித்து நிற்கிறார்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் தேவனே பலன் அடைவார்களாய். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க, உம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுங்க. சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினால் அகண்டு போகட்டும். தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இடம் உண்டாக்கி கொடுங்க. அவர்கள் இடது புறத்திலும் வலது புறத்திலும் பெருகட்டும். அன்றைக்கு யோசுவாவுக்கு முன்னால ஒருவனும் தன் நாவை அசைத்ததே இல்லை. அவருடைய கீர்த்தி எங்கும் பரவினதை போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து தேவன் தாமே அவர்களை மேன்மைப்படுத்துவீராய். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென். God bless you.